இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் நடக்கிற கூத்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கணேஷ் விவகாரம் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி இது ஒரு தேவையில்லாத ஆணின்னு தெரியும். இந்த கதை போகிற விதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 எபிசோட பார்க்கும்பொழுது உங்களுக்கு முதல்ல தோன்ற கேள்வி கணேஷ் பேயா இல்லை பைத்தியமா இல்லை பைத்தியக்கார பேயா அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து என்ன அமிர்தா ஏன் அவன் பக்கத்தில் போய் நிற்கிற, என்ன அமிர்தா ஏன் அவங்க ஏன் பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்க, எதுக்கு அவங்க கூட பேசுறீங்க இவங்க கூட பேசுறீங்க அப்படின்னு ஏதோ பைத்தியம் மாதிரியே பேசிட்டு இருந்தார். இவர் போயிட்டாரு, இவருக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று வச்சுங்க, இவர் செத்துட்டாரு நமக்குலாம் தெரியும், டிஆர்பிக்காக தான் அவர் உயிர் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்கிறதும் தெரியும். ஆனால் அப்படியாச்சும் அந்த கேரக்டர் எழுதும் போது அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆஃப் பாயிலாக ஒரு அரமெண்டலாக எழுதாமல் கொஞ்சமாக தெளிவுள்ள மனுஷனாக எழுதலாம்ல. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறமும் இவர் குழந்தை இருக்காரே இவருக்கு தெரியாது. இவர் ஒரு 2-3 வருஷமாக இல்லை. அந்த சமயத்தில் வந்து இவன் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 12வது முடிச்சுனா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அமிர்தாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா காலேஜ் படிப்பை படிக்க வைக்கிறதுக்காக தான் வந்து இவங்க சென்னைக்கு வந்தாங்க. 3 வருஷம் காலேஜ் படிப்பை அவங்க படித்து முடிச்சு இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு தான் அந்த பாண்டிச்சேரி கலாட்டாலாம் நடந்துச்சு இவங்களுக்கு இந்த சமைக்க போகிறதுன்ட்டு. ஸோ ஒரு 3.5 வருஷம் கழித்து உயிரோட திருப்பி வர மனுஷனுக்கு இப்போ நான் வந்து தலையில் அடிபட்டு இருந்துச்சு அதனால வந்து கோமாவில் கிடந்தாருன்னு கூட சொல்லிங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு இவருக்கு வந்து இவங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து அவங்க மாமனார் மாமியார் நினைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதான் வந்து நம்மளுடைய குடும்பம் நினைக்கிறாங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியலையா? புரிஞ்சுக்காம இவர் பேச வேண்டிய விதம் என்ன சொல்லணும்னா வந்து என்ன இருந்தாலும் வந்து நான் இல்லைன்னு நினச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா நான் திருப்பி வந்துட்டேன் என் கூட வந்துருன்னு சொல்லாமல் என்ன அவங்க கையை பிடிச்சிருக்க என்ன நடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சந்தேகப்படுற அங்கிள் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு தவிர கொஞ்சம் கூட ஒரு சென்ஸும் இல்லை. இந்த கதை போகிற விதத்துலையும் அது இல்லை. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அமிர்தா வந்து அதெல்லாம் முடியாது, எனக்கு 7 தான் என் புருஷன், 7 தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல. இன்னொரு பக்கம் 7 வந்து பரவாயில்ல நிலாவுக்கு அவங்க அப்பா கூடயே இருக்கட்டும் நீங்கள்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்ல. தியாகச்செம்மல் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து அமிர்தா ஒரு காலில் நின்று இன்னொரு பக்கம் வந்து பாக்கியாவும் அதை புரிய வச்சு இவங்க ஒன்று சேர்ற மாதிரி கதை போகுதுன்னு தான் தெரியுது நமக்கு. ஆனால் இதில் நடக்கிற கூத்தெல்லாம் வச்சு பார்த்தா என்ன நடக்குதுங்கிறதே நம்ம சில சமயங்களில் தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கதை இப்படி போகிற விதத்தையும் பற்றி கடைசியில் இப்படி தான் கதை முடிய போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன, அந்த கணேஷ் கதாபாத்திரத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருளை